அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவரிவன். இன்று நாம் பார்க்க இருப்பது பாசிகளின் வகைப்பாடு. டுடே we will discuss about classification of algae. எஃபி பிரிட்ஜ் என்பவர் பாசிகளை நிறமை அமைப்பு, கசையடை, சேமிப்பு பொருள் மற்றும் இனப்பெருக்க முறைகள் அடிப்படையில் வகைப்படுத்தியுள்ளார். இவர் தன்னுடைய வகைப்பாட்டை ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே என்ற புத்தகத்தில் 1935 வெளியிட்டுள்ளார். எஃபி பிரிட்ஜ் classified the algae based on the characters of algae, pigmentation, flagellation, storage food and reproductive methods. He published the classification in his book Structure and Reproduction of Algae in 1935. இவர் தன்னுடைய வகைப்பாட்டில் மொத்த பாசிகளையும் 11 வகுப்புகளாக பிரித்துள்ளார். குளோரோபைசி, ஜாந்தோபைசி, கிரைசோபைசி, பெசிலேரோபைசி, கிரிப்டோபைசி, டினோபைசி, குளோரோமோனடினே, யுக்ளினோபைசி, பியோபைசி, ரோடோபைசி and சைனோபைசி. இந்த 11 வகுப்புகளில் முதல் 10 வகுப்புகள் யூகரியாட்டிக் செல் வகை, கடைசி வகுப்பு மட்டும் ப்ரோகாரியாட்டிக் வகையை சார்ந்தவை. Among the 11 classes, first 10 classes are eukaryotic cell group of organisms. Last one, Cyanophyce, the prokaryotic cell type. Chlorophyce, it is a green algae. இது பசும்பாசி என்று அழைக்கப்படும். இங்கு பச்சையம் A, B, C, carotenoids, xanthophyll போன்றவை நிறமை அமைப்பாகும். 1, 2, 4 சமமான கசைகள் காணப்படும். 1, 2, 4 equal flagella is there. ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக இருக்கும். ஜாந்தோபைசி yellow green algae, மஞ்சள் பசும்பாசி என்று அழைக்கப்படும். chlorophyll A, B, carotenoid, xanthophylls, vioxanthin, neoxanthin is the pigment system. 2 unequal flagella is there. 2 சமமற்ற கசைகள் காணப்படும். fat and leucosin is the storage food. கொழுப்பு மற்றும் leucosin சேமிப்பு பொருளாகும். Chrysophyce golden brown algae, தங்க நிற பாசி. chlorophyll A, B, carotenoid is the pigment system. 1 அல்லது 2 சமமான அல்லது சமமற்ற கசைகள் காணப்படும். oil and leucosin is the storage food. எண்ணெய் மற்றும் leucosin சேமிப்பு பொருட்களாகும். Basilarophyce diatoms, chlorophyll A, C, ficoxanthin and diatoxanthin. Flagella only one in male gamete. கசைகளை ஒன்று மட்டும் காணப்படும் ஆண் கேமெட்டுகளில். Cryptophyce unequal flagella is there. Dinophyce 2 unequal flagella is there. Chloromonadinae 2 equal flagella, 2 சமமான கசைகள் காணப்படும். இங்கு fat, paramylan starch is the storage food. paramylan starch சேமிப்பு பொருளாக இருக்கும். Pyophyce மிக முக்கியமான பாசியாகும். brown algae என்று அழைக்கப்படும். பழுப்பு பாசி என்று அழைக்கப்படும். chlorophyll A, C, beta carotene, xanthophyll is the pigment system. இங்கு 2 சமமற்ற கசைகள் காணப்படும். 2 unequal flagella is there. இங்கு சேமிப்பு பொருள் பிளார்டியன் ஸ்டார்ச் ஆகும். பிளார்டியன் தரசம் என்பது சேமிப்பு பொருள் ஆகும். ரோடோபைசி ரெட் ஆல்கே சிவப்பு பாசி என்று அழைக்கப்படும். இங்கு chlorophyll A, R phycoerythrin is the pigment system. flagella absent, கசையடை கிடையாது. பிளார்டியன் ஸ்டார்ச் is the storage product. பிளார்டியன் தரசமானது சேமிப்பு பொருளாக இருக்கும். கடைசி வகுப்பு சைனோபைசி ப்ளூ கிரீன் ஆல்கே நீல பசுபாசி என்று அழைக்கப்படும். chlorophyll A, B, carotenoids, C phycocyanin, allo phycocyanin is the pigment system. இங்கும் கசையடை கிடையாது. there is no flagella. Cyanophycean starch is the storage food. Cyanophycean தரசமானது சேமிப்பு பொருளாக இருக்கும். இந்த 11 வகுப்புகளில் 4 வகுப்புகள் மிக முக்கியமானவை. Chlorophyce, Pyophyce, Rhodophyce and Cyanophyce. Chlorophyce green algae, characters of green algae. இவை நன்னீர் மற்றும் கடல் நீர் மற்றும் கழிவு நீரில் வாழக்கூடிய தன்மையுடையது. It is a fresh water, marine water and brackish water in nature. It is a unicellular to parenchymatous body. ஒற்றை செல் முதல் parenchyma போன்ற அமைப்புடைய உடலமைப்பு பெற்று காணப்படும். கூட்டமைவாக வாழக்கூடிய தன்மையுடையது. colonial forms synobium, dendroid, pomeloid and rhizobodial. Chlamydomonas, valvax போன்றவை இவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். பழுப்பு பாசி இவை கடல் நீரில் வாழக்கூடியது. It is a marine water in nature. அரிதாக நன்னீரில் வாழும். சர்காசம், லாமினேரியா, ஃபியூகஸ் போன்றவற்றுக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். ரெட் ஆல்கே சிவப்பு பாசி கடல் நீரில் வாழக்கூடியது. சில பாசிகள் நன்னீரில் வாழும். கிராசிலேரியா, ஜைகாரினா, ஹிப்னியா போன்றவை சிவப்பு பாசிகள் ஆகும். சைனோபைசி ப்ளூ கிரீன் ஆல்கே இவை புரோகாரியாட்டிக் செல் அமைப்பற்றவை.
எங்கும் கசையடை கிடையாது, பால் இனப்பெருக்கம் கிடையாது. இவற்றோடு பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை காணலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே. ஃபுட், உணவாக சில பாசிகள் பார்ஃபைரா, அலேரியா, அல்வா, கோடியம், கான்ட்ரஸ் போன்ற பாசிகளானது உணவாக பயன்படுத்தப்படுகிறது. பிலுலேரியா, நேவிகுலா என்ற பாசிகளிலிருந்து டயட்டமைட்ஸ் பிரித்தெடுக்கப்பட்டு ஒளி தடுப்பான்களாகவும் நீர் சுத்திகரிப்பான்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்டிபயாட்டிக், நோய் எதிர்ப்பொருள் குளோரெல்லா என்ற பாசியிலிருந்து குளோரெலின் பிரித்தெடுக்கப்படுகிறது. பயோஃபியூல், உயிர் எரிபொருள் வாட்ரிகாக்கஸ், டுனேலியல்லா, சினிடெஸ்மஸ், கிராசிலேரியா போன்ற பாசிகள் பயோஃபியூலாக உயிர் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அகார், அகார் மிக முக்கியமான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சிவப்பு பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கிராசிலேரியா, ஜைகாரினா, ஹிப்னியா போன்ற பாசியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது தாவர திசு வளர்ப்பு ஊடகத்தில் மிக முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது. கேராஜினன் என்ற பொருளானது ரெட் ஆல்கையில் இருந்து சிவப்பு பாசியில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இவற்றுடைய பொருளாதார முக்கியத்துவங்கள் குறிப்பாக நீலப்பசும் பாசிகளில் இருந்து நைட்ரஜன் நிலைப்படுத்தக்கூடிய பாசிகளாக நாஸ்டாக், அனபினா, அசிலிட்டோரியா போன்ற பாசிகள் திகழ்கிறது. இங்கு ஸ்பைருலினா, குளோரெல்லா போன்றவை ஒற்றை செல் புரதங்களாக சிங்கிள் செல் புரோட்டீனாக பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் பயனுள்ள பொருளாதார முக்கியத்துவமாக இருந்தாலும் பாசிகளில் ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபி என்ற ஒரு நோயை செபலுராஸ் வைரசன்ஸ் என்ற ஒரு பாசி உருவாக்குகிறது. இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.